நான் திரு அண்ணாமலை அவர்களை 3 மாதங்களுக்கு முன்பு சந்தித்த பொழுது அவரிடம் நாங்கள் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம். எனது குறிக்கோள் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணியாக அமைய வேண்டும். மீண்டும் மோடி அவர்கள் தான் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்றார். அவருக்கு தமிழ்நாட்டில் இருந்து மாபெரும் வெற்றியை பெற்று தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தைரியமாக போட்டியிடுகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 3 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். ஏன் தமிழ்நாடு முழுவதும் வெறுப்பலை அவர்களுக்கு எதிராக அளிக்க தொடங்கி இருக்கிறது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டும், நமது வெற்றியை பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நமது பாரத பிரதமராக நமது வேட்பாளர் மோடி அவர்களுக்கு இணையான வேட்பாளர் இன்றைக்கு அந்த எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதுதான் உண்மை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு மாபெரும் கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கின்றது என்றால், இன்னும் சொல்ல போனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் திரு அண்ணாமலை அவர்களின் அணுகுமுறை தான். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் அம்மாவின் வளர்ப்புகள். நமது கொள்கையிலே நமது லட்சியத்திலே எந்த ஒரு காரணத்திற்காகவும் பின்வாங்காதவர்கள். சிலர் நினைப்பது போல் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி மீண்டும் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்கள் வந்தால்தான் அது நாட்டின் பாதுகாப்புக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அதுதான் சிறந்தது என்கிற அடிப்படையில் நான் திரு அண்ணாமலை அவர்களை 3 மாதங்களுக்கு முன்பு சந்தித்த பொழுது அவரிடம் நாங்கள் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிற தீய சக்தி திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாம் அமைக்கின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுகின்ற விதமாக கூட்டணி அமைப்பதற்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறேன். எனது குறிக்கோள் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணியாக அமைய வேண்டும். அதற்கு பல கட்சிகள் வர வேண்டும். அதற்காக நீங்கள் முயற்சி செய்து பெரிய கூட்டணியை உருவாக்குங்கள் என்று அவரிடம் நான் சொன்னேன். மீண்டும் மோடி அவர்கள் தான் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்றார். அவருக்கு தமிழ்நாட்டில் இருந்து மாபெரும் வெற்றியை பெற்று தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தைரியமாக போட்டியிடுகிறோம் என்று இன்றைக்கு போட்டியில் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 3 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். ஏன் தமிழ்நாடு முழுவதும் வெறுப்பலை அவர்களுக்கு எதிராக அளிக்க தொடங்கி இருக்கிறது. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், பெரிய தொழில் சாலைகள் நடத்துபவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரையும் இந்த ஆட்சி ஏமாற்றி வருகிறது. அதனால் இந்த 3 ஆண்டு ஆட்சி மீது மக்கள் மிகவும் கோபத்தில் இருக்கிறார்கள். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டும், நமது வெற்றியை பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு திமுகவோடு கள்ள கூட்டணி வைத்து இன்றைக்கு அதிமுக போட்டியிடுகிறது. புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் இன்றைக்கு துரோகியின் கையிலே சிக்கிக்கொண்டு அவரது வெற்றி சின்னம் இன்றைக்கு திமுக என்கிற தீய சக்திக்கு உதவி செய்வதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மையை மக்கள்
யோசித்து பார்க்க வேண்டும். நமது பாரத பிரதமராக நமது வேட்பாளர் மோடி அவர்களுக்கு இணையான வேட்பாளர் இன்றைக்கு அந்த எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால்தான் சொல்கிறேன், நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நமது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் ஏற்கனவே சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில்துறையிலே முன்னேறி இருக்கின்ற நமது கோவை பகுதி மென்மேலும் பல திட்டங்களை பெறுவதற்கும் உங்களுக்காக ஓடோடி உழைப்பதற்கும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து பல்வேறு திட்டங்களை அவர் உரிமையோடு பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை என்று சொல்லி அண்ணாமலை அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.